ஆமா என் மொண்டாடி தான் அறிவாளி. எப்படி அந்த மாதிரி ஆளே கிடையாது. எப்படிடா உங்களை கூட 1000 பட்டிட்டு இருக்கிறாங்களா? என் மொண்டாடி கால் தூசு வராது. யாரு? என் மொண்டாடி கால் தூசு வராது. அப்ப அப்பேற்பட்ட உன் பொண்டாட்டி பத்தினி தானே என்னடா அது? பத்தினி திறமசாலி அறிவாளி புத்திசாலி மொத்தத்தையும் ஒரே ஆள் வச்சுக்கிறாயா? ஆமாங்க கொட்டு வச்சு என் மொண்டாடி எல்லா அம்சமும் நிறைந்தவோ. பாத்தன எப்படின்னு கேளு. ஒரு கோடு கீழ்ச்சிட்டான்னா நான் தாண்ட மாட்டேன். ஏன்டா கைத அவன் கோடு போட்டு எங்கேயோ போயிடுறா. ஒரு தபால்காரன் வர்றான். எப்ப ஒரு 50 நேரம் சேர் உனக்கு மணி ஆர்டர் வந்துக்குது வாங்கிப்பா. நான் இல்ல வாடாங்க எடுத்துவாங்க. நான் என் பொண்டாட்டி கோடு போட்டு போட்டேன் நான் சொல்லுவேன். அப்ப எப்படி அந்த துணை பணத்தை எப்படி வாங்குவேன்? சத்தியமா இது வரைக்கும் ஒன்னும் நான் தாங்கல. அப்ப எப்படிடா அந்த துட்டு வாங்குறது சொல்லியா? சுத்திட்டு எப்படின்னு கேளு. அவ தர்ம பாரு. எப்படி சொல்றியா? நீயும் கொண்டாதான் வச்சுக்கிற. இப்ப அதுக்கு முன்னாடி எதனா கந்த சுத்தி கிடக்கும்பா. இப்ப இவன் துட்ட விட்டு போயிடுறான். வீட்டுக்கு எட்டுமா குத்துட்டு வரலான்னு போனா முதல் நாள் போனா ஒரு மாதிரி ஆனது. இப்ப பார்த்தா சுடிதார் போட்டு புரியல. ஏன்னா அழியாம முத்த நம்மள ரீசன் ஆயிடணும். அப்ப நான் என்ன பாக்க 4 பேர் வாங்கின்னு வச்சுக்க. நான் இல்லன்னா நீ 4 பேர் என் கூட தானே போவீங்க. கேட்கறதுக்கு எங்க போகிறாரு எங்க போகிறாரு விசாரிக்கிறதுக்கு விசாரிக்க போவீங்களா? அப்ப என்னடா இது சாகுர் பண்ணாட்டி இந்த மாதிரி சனியா என்ன அது மாதிரி ஜோபரா வர மாதிரி கூட்டாரு காரி போய் போறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சு நம்மள அதுதான் மொத்தம் சாயமெல்லாம் அடிக்கிறது. ஒழுங்கா அடிக்க சொல்லு. உதட்டுல அடிக்கிறது முன்னாடி நாங்க நீ கேட்க கூடாது. என் கஷ்டத்தை பார்க்காத என்ன இன்னான்னு கூட கேட்காத. ஒரு 25 சதத்துல என் முன்னாடி வீடு கட்டலாமடா. 3 மாசமா ஓயாத கூத்தாடணும். கட்டி முட்டையும் கட்டி ஆடுறான். அவனு 1500 ரூபாய் வாங்கி போறான். நீ 2000 வாங்கி அவகிட்ட கொடுத்தா அவ சேர்த்து புடிச்சு கட்டுவாதா? நீ கொடுக்குற சொல்லியா? தெருவில போட்டு போடுறேன். இந்த விஷயம் தான் சொல்லி நீ கூட 2000 வீடு கட்ட முடியா? வேற எப்படி கட்டுறாவா? அது எவ்வளவு கொடுப்ப நீ நினைக்கிற? எவ்வளவு கொடுப்ப நீ எவ்வளவு கொடுப்ப நீ நினைக்கிற? நான் ஒரு 100 ரூபாய் போக மீதி 1900 வீட்டுல கொடுத்துருவேன். 1500 ரூபாய் நான் எடுத்துக்குவேன். உனக்கு 300 ரூபாய் வீடு கொடுப்பேன். 300 ரூபாயா? அந்த 300 ரூபாய் வச்சு அந்த நாடோடி எப்படி வீடு கட்டுறாங்க? எப்படி கட்டுறாங்க அப்படின்னு எங்காலும் கிட்ட சொன்னமா? உங்ககிட்ட யாருக்கு சொன்னா அப்ப நாடோடியா மாட்டேன். உன் காலையில கேட்டுச்சா? சரி விடு. சரி விடு அது விடு. அந்த 300 ரூபாயில 100 ரூபாய் பஸ் பேர் வாங்கிடுவேன் வரும்போது. அப்ப 200 ரூபாய் வச்சு என்னடா பண்ண முடியும்? அரிசி வாங்கறதா புளி வாங்கறதா பிள்ளைங்களை பாக்குறதா? 11 மணி வரைக்கும் அந்த 1500 ரூபாய் என் பாக்கெட்ல வச்சிருப்பேன். சரி 12 மணி ஆச்சுன்னா பேங்க்ல போட்டுருவேன். எந்த பேங்க்? ஸ்டேட் பேங்கா? கனரா பேங்கா? ஐஓபியா? ஐசிஐசியா? டிஎம்பியா? எந்த பேங்க்? பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆமா மகளிர் சங்கம். அவங்க வசதி பண்ணி என்ன பண்றாங்க? பேங்க்ல போடுறாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு ஆள் போகணும். ஆமா பேங்க்குக்கு. நாங்க பார்த்த ஆம்பளைங்க எல்லாம் பங்க் மட்டும் ஓபன் பண்றாங்க அக்கௌண்ட். நம்மளும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒரு பேங்க் ஒரு ஓபன் பண்ணி பரவாயில்ல போட்டு வைக்கிறது நல்லதாம்பா. திடீர்னு உனக்கு எதனா செத்துக்கிட்டு போனீனா பின்னாடி பிள்ளைங்களுக்கு உதவாதா? எந்த பேங்க்? இப்ப நீ போட்டு வைக்கிற பேங்க்ல அதுதான் டாஸ்மார்க் பேங்க். அத்தனை போட்டு அங்க போட்டுடா பெருமையா பேசுங்க. சீக்கிரம் செத்து போ பாருங்க அங்க போட்டு. நீதான் விவகாரம் தெரியாத தெருவுல கூத்து அடி பாக்குற பையன் நீ. நாங்க அப்படி கிடையாது. நாங்க கருவு முட்டு போயோ இல்ல திமிரு வாட்டத்திலயோ இல்ல ஆடும் முட்டு போய் நாங்க குடிக்கிட்டு கட்டுறது ஆம்பளைங்க எல்லாம். வேற எப்படித்தான் எதுக்குதான் குடிக்கிறீங்க? இந்த நாட்டு நலனை கருதி குடிக்கிறோம். குடிக்கிறதுக்கு இந்த நாட்டுக்கு என்னடா சாமான்? இந்த நாட்டுக்கும் நீ குடிக்கிறதுக்கு என்ன சாமான்? நாங்க ஒழிச்சு குடிக்கலன்னா பொம்பளை எப்பதான் ஓசில பஸ்ல போக முடியும்? சரி அவங்க பஸ்ல போறதுக்கு உனக்கு என்ன சமாச்சாரம்? அப்பதான் ஓசில டீசல் போறது யாரு தூக்கியா? வண்டிக்கு டீசல் ஊத்தணும் யாரு தூக்கியா?
டீசல் போட்டு யார் சுட்டு ஆமா முஜல் பெட்டினு யார் சுட்டு வாங்கி பருவத்துல காலை உடம்பு மதிய உடம்பு போறாங்க யார் சுட்டு அப்பப்ப ஆயாம அன்னால ஒரு முட்டை போடுறாங்களா அது யார் சுட்டு போடுறாங்க பசங்களை குடுக்குறாங்க இந்த ஓயாட்டி கொடுக்குறாங்க அது யார் சுட்டு திடீர்னு தூ மனுஷத்தவ தானா சத்திரியும் சாருக்கு துட்டு கொடுக்குறாங்களா ஆமா அது யார் சுட்டு நாங்களே சாராய் முடிச்சுட்டு செத்தா அவனுக்கு நசீடு கொடுக்குறாங்களா அது யார் சுட்டு ஆமா இப்ப ஆளுக்கு 10 லட்சம் வாங்கிக்கிறீங்களா அது அந்த பிஎஃப் துட்டு பிஎப்பா அப்படின்னா அசல் கொடுக்குறாங்க அவங்க குடிக்கிறதுல எங்களுக்கு பிஎஃப் அது நாங்க செய்யற வேலை அது கொண்டு வீடு குத்து மொளை மேல பூத்தாட்ட கொண்டு மொளை மேல போடுறாங்க போறது கிடையாது நான் ஏன் என்ன தலையை என் பொண்டாட்டி வலுவா இருக்கிற வரைக்கும் நான் ஏன்டா என் தலையை தலை கொண்டு வேலை போடுறேன் நியாயம்தான் யாரு கேளு செங்கல் எங்கிட்டு வருது சிமெண்ட் எங்கிட்டு வருது கம்பி எங்கிட்டு வருது சரி சித்தாள் வர மாட்டாங்க பெரியாரு கூலி எங்கிட்டு வருது எனக்கு எதுவும் நமக்கு தெரியாது தெரியாதா இப்ப கேட்க வேண்டியதானடா என்னடா மன செலவாகுதே ஏதிரி எங்கடி வாங்கணும்னு கேட்கத்தானே ஒரு நாள் அப்படி கேட்ட மாட்டி பிடிச்சிங்க பொண்டாட்டி கேட்கறதுக்கு மனசை புடிச்சின்னு கேட்டியா ஏண்டியா நேற்று போனாலு நீ ராத்திரி வரல போயிட்டு வந்து வரல சாயந்தரம் நேரத்துக்கு வரி எங்கடி போய் வரணும் நான் கேட்டேன் கேட்கணும் ஒரு ஆம்பளை நியாயம்தான் அதுக்கு அவன் என்ன சொன்னான் ஐயோ நீ உனக்கு கூட புத்தியில அதுக்காக பாரு நீ என்ன கம்பெனில போட்டி வச்சாங்க நல்லா இருந்தானு கேட்கத்தானே கம்பெனில போட்டி வச்சாங்கன்னா நல்லா இருந்தானு கேட்கத்தானடா அறிவாடு தெரியுமா அதெல்லாம் கம்பெனில வைப்பாங்க போட்டி தெரியாது கம்பெனில வைப்பாங்க எனக்கு தெரியுமா போட்டி பின்னா கையில அது ஓட்டி ஓட்டி போட்டியா சரி கூட ஒரே தடை இந்த பாய்ப்பு எம்ம நாட்டி வேலை செய்யறாளா நான் ஒரு 4 மாடு வச்சுக்கிறேன் சரி நான் காலையில கூத்தாட்டி போனேன்னு மாடு ஓட்டி கொடுப்பேன் போயிருது